சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இப்போ இருக்க உமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க மேம்? பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய பணத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், எந்த பணம் என்னுடைய ப்ரைவேட் மணி, எதை வச்சு நாம் நம்ம குடும்பத்தை முன்னேற்ற போகிறோம். குடும்பத்தோட சொத்துக்கு வந்து பெண்களுக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லும்பொழுது செலவுலேயும் உரிமை இருக்குது அப்படிங்கிறது, செலவுலேயும் கடமை இருக்குது அப்படிங்கிறத வந்து பெண்களும் மனசால உணரணும். ஆணுக்கு எப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான உரிமையும் கடமையும் இருக்கும், அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான உரிமையும் கடமையும் இருக்குது அப்படிங்கிறத சமூகம் ஒத்துக்கணும். மேம், கல்யாணத்துக்கு வந்து பியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரியலி மேட்டர் ஆகும். கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே அந்த அவர்களுக்கு பார்த்த உடனே மனசுக்கு பிடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நம்ம கல்யாண மாலை மூலமாக இது வரைக்கும் 6,50,000 கல்யாணங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. பெண்கள் எப்படி ரிஜிட் ஆகிட்டாங்கன்னா, நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமா, நான் தப்பாக எங்கேயான முடிவு எடுத்துருவேனோ. தனித்தனி வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாமியார் மருமகள் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசு காலத்திலிருந்து ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொன்னால் பட்டிமன்றங்கள் அப்படிங்கிறத தாண்டி இது கல்யாண மாலையின் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலக அரங்கில் கல்யாண மாலை அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பிராண்ட் ஆகி இன்னைக்கு தமிழகத்தில் நிகழ்ச்சி செய்கிறத விட அயல் நாடுகளிலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் கல்யாண மாலையினுடைய நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற கல்யாண மாலையினுடைய CEO மீரா நாகராஜன் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கும் மகிழ்ச்சிமா. ஐபிசி மங்கை மூலமா எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். கல்யாண மாலையோட சக்சஸ் ஸ்டோரி சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அவங்களோட வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறதுக்கான பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கோம். இப்போ கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களோட வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஸோ நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய பேரோட ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கல்யாணத்துல பெண்கள் பண்ற தப்பு அப்படின்னா அது எதை சொல்வீங்க? எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க சரியான முறையில அவங்க பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? இல்லை, இப்படி பொதுவாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே ஒரு 20 years பேக் நம்ம எல்லாரும் பார்த்தது இல்லை, என்ன எங்கள் காலங்களில் அப்படின்லாம் பார்த்தோன்னா, அந்த முடிவெடுக்கிற இதில் வந்து ஒரு பெரிய போர்ஷன் வந்து ஆண்கள்கிட்ட இருந்தது, ஆண்களோட ஃபேமிலியில் இருந்தது. பெண்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவங்கள்ட்டேருந்து இப்போ பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணுவாங்க. சில சமயத்தில் சொல்லுவாங்க, சில சமயத்தில் சொல்லாமே போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காலகட்டம், ஒரு 40-50 years முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. அதற்கு பிறகு வந்த ஒரு 20-30 வருஷத்தில் எப்படி இருந்தது அப்படின்னாக்க, பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய சுதந்திரம். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, இருந்தாலுமே ஏதோ ஒரு டீச்சர் வேலையில் இருப்பாங்க, நர்ஸ் வேலையில் இருப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் நிறைய சம்பாதிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முடிவெடுக்கிற இதில் வந்து, அதாவது ஃபேமிலி இதில் வந்து முடிவெடுக்கிற இதில் வந்து பெரும்பாலும் ஆண்கள் தான் முடிவெடுத்தாங்க. அதாவது ஃபேமிலி டிசிஷன்ஸில் குழந்தைல எந்த ஸ்கூலில் படிக்கணும், குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த செலவு தேவையா தேவையில்லையா, வீடு வாங்கணுமா வேண்டாமா, இது எல்லா இதுலேயும் வந்து நிறைய விஷயங்களை முடிவெடுத்தது வந்து ஆண்கள் தான் முடிவெடுத்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த இந்த கால பெண்கள் என்ன ஆனாங்க அப்படின்னாக்க, படிப்பு நிறைய வந்துடுது, சம்பாதிக்கிற திறமை வந்துடுது, ஆண்களுக்கு இணையாக இல்லை ஆண்களை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய அளவில் பெண்கள் வந்து வளர்ந்த பிறகு அந்த அந்த அவங்களோட ஜீன்லேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி வந்து தன்னோட தாத்தா வந்து பாட்டியை குடும்பப்படுத்தினார், இல்லைன்னா என்னோடய அப்பா வந்து என்னோடய அம்மாவை அடிமையாக வச்சுட்டு இருந்தாங்க, அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் 20 மணி நேரம் வீட்டில் வேலை செய்வாங்க, அப்பா வந்து எந்த ஒரு கையை அசைச்சு கூட எதுவுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளோட கல்யாணம் அந்த மாதிரி டிசிஷன் வரும்பொழுது அப்பா தானாக தன்னிச்சையாக முடிவு பண்ணார், அம்மாட்ட கேட்கக்கூட இல்லை, நம்மள்கிட்ட கேட்கலங்கிறத விடுங்க, அம்மாட்ட கூட கேட்கல. இதெல்லாம் வந்து அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இதை தாண்டி இந்த கால பெண்கள் வந்து நிறைய வந்து ஆஃபீஸில் அங்கே இங்கே பேசும்பொழுது அந்த சக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வந்து எவ்வளோ வளர்ந்துருந்தாலும்
ஆண்கள் வந்து ஏதானும் கொடுமைப்படுத்துகிறாங்க, இல்லைன்னா ஆண்கள் குடும்பத்தில் ஏதானும் கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்களால வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்லாம் இருக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாத்தையும் வெளி உலகத்தில் பேசுகிறாங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி அவ்வளோ பேச முடியாது, இப்போ எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நடக்கிறது, அதனால் ஐ திங்க் நான் வந்து ஐ கேனாட் கண்டினியூ மை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்குற பெண்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ரிஜிட் ஆகிட்டாங்க. பெண்கள் எப்படி ரிஜிட் ஆகிட்டாங்கன்னா, நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமா, நான் தப்பாக எங்கேயான முடிவு எடுத்துருவேனோ, இல்லை எங்கள் அம்மா மாதிரி கஷ்டப்படுவேனோ, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நான் கஷ்டப்படுவேனோ அப்படின்லாம் இவங்க யோசிச்சு என்ன ஆகிட்டாங்கன்னா ரொம்ப ரிஜிட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுத்தாதான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறது, எதை எடுத்தாலும் அவங்க வந்து யோசிக்கிறது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க பெண்கள். அது இன்னும் அது ஒரு 5-6 வருஷத்தில் சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கும் அந்த தெளிவு வந்துடும். இல்லை எல்லாமே அப்படி கிடையாது, நம்ம வந்து எப்படி முடிவு பண்ணுறோமோ அப்படி தான் நம்மளால் வந்து எடுத்துகிட்டு போக முடியுது. இந்த ஜெனரேஷன், ஏன்னா 90s கிட்ஸை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணமே அல்லன்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெண்களுடைய ரிஜிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாகிடுது அப்படின்னா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் எல்லாமே ஈஸியாகும். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்க மனசில் இருக்கிற பயம், அந்த பயம் நீங்கணும். நீங்கள் எடுத்துன்னா எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக மேம், ரொம்ப ஒரு கிளியரான ஒரு விஷயமே சொல்லியிருக்கீங்க நீங்கள். மேம், இப்போ இருக்க உமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க மேம்? 100% ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நான் வந்து +2 முடித்தோடனே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சேன். நான் அந்த பீரியட் அப்படி இருந்தது, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். எங்கள் பாட்டி தான் வந்து கிட்டத்தட்ட குறுக்கப்படுத்து தடுத்தாங்க. என்னென்னா, பொண்ணு வந்து டிகிரி படிக்கணும், குறைஞ்சபட்சம் டிகிரியான பொண்ணுக்கு வந்து அதுதான் அவளுக்கான ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் வந்து கண்டினியூ பண்ணி படித்து பிஜி வரைக்கும் நான் படிக்க முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி ஒரு காலச்சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 40-50 வருஷத்தில் பெண்களினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஆயிடுது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 30 வருஷம் முன்னாடி இல்லை 20 வருஷம் முன்னாடி கூட அவங்களே சம்பாதிச்சுட்டு வந்தாலும் மொத்த பணத்தையும் கொண்டு புருஷன்ட்ட கொடுக்கறது, அவங்க என்ன செலவு பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அதுக்கு செலவு பண்ணுறது, எல்லாத்துக்கும் கணக்கு சொல்கிறது அப்படின்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த தெளிவில் வந்து அவங்க வந்து தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம், அவங்களுக்கான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட அவங்க டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்களோட ஹெல்த் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கான மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவைன்னு தோன்ற ஒரு சில பெண்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, தங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற யாரோ ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு தோணும். அந்த மனசை கூட கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி வந்து ஆண்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி எழவே கூடாதோ, அதே மாதிரி பெண்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவையா அப்படிங்கிற கேள்வி இனிமேல் எழவே கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 2 பேருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். நம்முடைய பணத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், எந்த பணம் என்னுடைய ப்ரைவேட் மணி, எதை வச்சு நம்ம குடும்பத்தை முன்னேற்ற போகிறோம், வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைகளோட எஜுகேஷனாக இருக்கட்டும். இன்றைக்கும் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, சில விஷயங்கள் வந்து அது ஆண்களுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பண்ணக்கூடாது. இது வந்து ஆணோட கடமை, குடும்பத்தை காப்பாற்றுறது அவனோட கடமை, நான் என் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன், அப்படி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஃபேமிலின்னு வந்துடுது தான் 2 பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், 2 பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து அந்தந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இது எல்லாமே பண்ணணும். இன்னும் ஒரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, ஆணுக்கு எப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான உரிமையும் கடமையும் இருக்கோ, அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான உரிமையும் கடமையும் இருக்குது அப்படிங்கிறத சமூகம் ஒத்துக்கணும். கண்டிப்பாக அது தேவை. ஏன்னா அந்த பெண்ணை வந்து அந்த காலத்தில் வந்து பெண்ணை படிக்கலாம் வைக்காமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்ணை அந்த குடும்பத்துக்குன்னு போயிடுறாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஆணுக்கு நிகராக படிக்க வைக்கிறாங்க பெற்றோர், நிறைய செலவு பண்ணுறாங்க, பல இடங்களில் வந்து ஆணை தாண்டி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க செலவு பண்ணி படிக்க வச்சு அவங்க நாளைக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு இந்திய சொசைட்டியே எப்படி அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து குழந்தைகள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற சொசைட்டி, எல்லாத்தையும் தனக்கு இருக்கிற அத்தனை சொத்தையும் குழந்தைகளோட படிப்புக்கும் குழந்தைகளோட கல்யாணத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற சொசைட்டி. அவங்களுக்கு வந்து இப்போது வெளிநாடுகளில் ஒரு 20 வயசுலேருந்தே அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. 70 வயசில் கூட ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுற சமூகமே கிடையாது நம்ம சமூகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கும் அந்த கடமை இருக்குங்கிறத பெண்கள் ஓரளவுக்கு உணர்ந்திருக்காங்க. அந்த பெண்களை வந்து இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேம், இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பற்றி நீங்கள் சூப்பரான கிளியரான ஒரு விஷயம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். மேம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆஃப்டர் மேரேஜ்
பெண்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது வந்து கணவன் வீட்டுக்கு தான் போகுது. பட் அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும், நம்மள இவ்வளோ நாள் வளர்த்துன அம்மா அப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, நிறைய கல்யாணங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது இந்த ஜென்ரேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க மேம்? அதான் நான் முதல் கேள்விக்கு சொன்ன பதில் தான். அந்த புரிதல் வந்து பெண்களுக்கு இருக்கு, பெரும்பாலும் பெண்களுக்கு இப்போ இருக்கு. நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கணவனும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும், அந்த சமூகமே மாறணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பேச்சு மூலமாக தான் நம்ம மாற்ற முடியும். எல்லாருடைய மனசுலேயும் என்ன தோணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எப்படி பையனுக்கு கடமை இருக்கோ அந்த மாதிரி பொண்ணுக்கு கடமை இருக்குது, அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வரணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5-6 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிற குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு செலவு, ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வைத்திய செலவு வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பிரதர்ஸே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம 3 பேரும் போட்டு பண்ணிடலாம், சிஸ்டர்கிட்ட போய் கேட்க வேண்டாம், அவள் பாவம் அவளுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து அதுலேருந்து தான் வெளில வரணும். எப்படி நீங்கள் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்குது, அப்பாவோட சொத்து வந்து குடும்பத்தோட சொத்துக்கு வந்து பெண்களுக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லும்பொழுது செலவுலேயும் உரிமை இருக்குது அப்படிங்கிறது, செலவுலேயும் கடமை இருக்குது அப்படிங்கிறத வந்து பெண்களும் மனசால உணரணும். ஏன்னா பெண்கள் அதில் மட்டும் எஸ்கேபிசம் இருக்கக்கூடாது. சரி என் தம்பி பார்த்துப்போம், எங்கள் அண்ணா பார்த்துப்போம், கல்யாண செலவெல்லாம் அவன் பார்த்துப்போம், இல்லைன்னா அப்பா அம்மாவுக்கு அந்த வைத்திய செலவை அவன் பார்த்துப்போம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவங்களும் அதில் இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேம், கல்யாணத்துக்கு வந்து பியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரியலி மேட்டர் மேம், கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் மேட்டரான்னு கேட்குறீங்களா? இல்லை, அது வந்து ஒரு லெவலுக்கு அது தேவைப்படுறது. அது வந்து என்ன பியூட்டியோட அளவுகோல் இல்லைன்னா அதோட டெஃபினேஷன் ஒருத்தருக்கும் மாறுமா என்ன, அது வந்து யாருக்கு யார் வந்து அழகாக தோன்றாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எல்லாருக்குமே அந்த அவர்களுக்கு பார்த்த உடனே மனசுக்கு பிடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மனசுக்கு பிடிக்கிறது தான் பியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த மனசுக்கு பிடிக்கிற ஒரு காம்பனண்ட்டு, அவங்களுடைய கண்ணு பிடிக்கும், இல்லை அவங்க வார்த்தை பிடிக்கும், இல்லை அவங்களுடைய மனசு பிடிக்கும், இல்லை அவங்க செய்கிற அவருடைய கருணை பிடிக்கும், ஏதோ ஒன்று பிடிக்கும், அதை தான் அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அதுதான் ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு இல்லை அப்படின்னாக்கா லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. என்னமோ ஒன்று கல்யாணத்தை பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நான் பண்ணிட்டேன், வாழ்க்கையை ஓட்டுறேன் அப்படின்னு பண்ண முடியாது. எனக்கு அவள்கிட்ட என்ன குணம் பிடிக்கும் தெரியுமா, எனக்கு அவன்கிட்ட என்ன குணம் பிடிக்கும் தெரியுமான்னு ஏதோ ஒன்று இருக்கணும். அந்த காம்பனண்ட் இருந்தால் தான் அந்த லைஃப் நல்லா போகும்னு நினைக்கிறேன் நான். கல்யாண மாலை அப்படிங்கிறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக, ஒரு கார்பரேட் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பிராண்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதுலேருந்தும் அப்டேட் ஆகி வெட்டிங் தி பியாண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் இந்த விஷயங்கள்ல புது புது டெக்னாலஜிஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு மேம்? அதாவது இந்த கொரோனாக்கு பிறகு வந்து ஒரு ஷாப்பிங் நிறைய பயங்கரமாக எல்லோரும் ஷாப் பண்ணாங்க. என்னென்னு கேட்டால் ரிவெஞ்ச் ஷாப்பிங் சொன்னாங்க. ஏன்னா வெளியிலேயே போக முடியல, அதனால் நாங்கள் வந்து ரிவெஞ்ச் டூர், ரிவெஞ்ச் ஷாப்பிங் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த ரிவெஞ்சுக்கிற வார்த்தை இல்லைன்னா கூட போஸ்ட் கொரோனா வி வாண்டட் டு டூ சம்திங். ஏன்னா கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட் நம்மளோட அசோசியேட்டடாக இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டோடு தான் நம்ம இவ்வளோ பெரிய இதுவாக வந்திருக்கோம். அதே மாதிரி ட்ரஸ்ட்வொர்த்தி பிராண்டாக மக்கள் நம்புகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ ஒரு சமூகத்துலேருந்து ஒரு விஷயத்தை நல்லது எடுத்துட்டோம்னா வி ஷுட் கிவ் பேக் டு த சொசைட்டி. அந்த மாதிரி இவங்கள்ட்டே நம்ம ஒரு விஷயத்தை நல்லது எடுத்துட்டோம்னா ஐ ஷுட் கிவ் பேக் டு தெம். அப்போ நான் அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசித்த பொழுது உதிச்ச கான்செப்ட் தான் இந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு குடும்பத்தில் கல்யாணம் அப்படின்னு வருது அப்படின்னாக்க ஒரு 6 மாதத்தில் நம்ம டேட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பதப்பதப்பு இதாகிடும், உருவாயிடும் அந்த குடும்பத்துக்குள்ளே. எங்கே வந்து பெஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம், எவ்வளோ தான் அவங்க ரெனவுண்டாக எவ்வளோ தான் அவங்க வெல் இன்ஃபார்ம்டாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே எதில் போனால் பெஸ்ட்டாக கிடைக்கும், எதில் போனால் யூனிக்காக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பதப்பதப்பு வரும். ஸோ இது என்ன அப்படின்னா வெட்டிங் அண்ட் பியாண்டுங்கிற காம்பனண்ட் என்னென்னா அதுக்கு மக்களை தயார்படுத்துறது தான் வெட்டிங் அண்ட் பியாண்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு 15-20 ஜுவல்லரி பிராண்ட் ஒரே இடத்துல இருக்கும், 10-15 சில்க் சாரி பிராண்ட் இருக்கும், 10-15 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க. கல்யாணத்துக்குன்னு வரவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே இதெல்லாம் மனசில் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெட்டிங்னு வரும்பொழுது நேரோ டவுன் ஆகும். இங்கே போய் இதை பண்ணலாம், அங்கே போய் அதை பண்ணலாம், அங்கே போய் அதை பண்ணலாம். அதே நேரத்தில் என்னோட அசோசியேட்டாக இருக்கிற பிராண்டுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஏன்னா அவங்க இந்த கடைக்கு போகாமல் இன்னொரு கடைக்கு போனால் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருது. ஆனால் நம்மளோட அசோசியேட் பண்ண பிராண்டுக்கு என்ன பெனிஃபிட்? அப்போ இந்த பிராண்டுகிட்டே அந்த ப்ராடக்ட் இருக்குது, அங்கேயும் ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த பிராண்டுகிட்ட அவங்க போட்டுமே அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்மளோட அசோசியேட் பண்ணியிருக்கிற பிராண்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து கல்யாணத்துக்கு ஒரு இடத்துல வந்து 10,000 வரம் தேடுறவங்கள எங்கம்மா பார்க்க முடியும், ஒரே இடத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிறது கல்யாண மாலையோட இந்த ஈவெண்ட்டில் தான் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
சென்னையிலலாம் வந்து 10-12,000 ஃபேமிலிஸ் வருவாங்க சென்னை கோயம்புத்தூர்லலாம். ஸோ அப்போது அந்த அந்த இதில் வந்து ஒரு 10-12,000 அலையன்ஸ் சீக்கர்ஸே வருவாங்க. அவங்களுடைய ஃபேமிலிஸ் வரும். அதை தாண்டி பட்டிமன்றம் லவ்வர்ஸு, கல்யாண மாலையோட ஃபேன் கிளப்னு இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ இப்போ இவங்க வரும்போது அவங்களுக்கான இதில் வந்து இந்த பிராண்டெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இல்லை அறிமுகமாயிருக்கிற பிராண்டுக்கு ரீகால் கொடுக்குறோம். இது மாதிரி இந்த பிராண்டுகிட்ட சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பிராண்டை தெரியும், ஆனால் அந்த பிராண்டுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஈஸ் ஆகும். வந்து ஒரு 2 hours இங்கே சுற்றி பார்த்தாங்கன்னா, ஓ இங்கே இது இருக்கா, நான் எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தேனே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு அறிமுகத்தை இந்த பிராண்டெல்லாம் கொடுத்துட்டோன்னா அவங்க கல்யாணத்து போது ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசித்தது தான் இந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது. ஸோ வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 காம்பனண்ட் அங்கே உண்டு. ஒன்று வந்து மேட்ரிமோனி, ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட். 3 காம்பனண்ட் தான் வெட்டிங் அண்ட் பியாண்ட். மேட்ரிமோனி ஆப்வியஸ்லி நம்மளோட கோர் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஷாப்பிங் அப்படிங்கிறதே இங்கே ஒரு 70-80 நல்ல பிராண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ரீமியம் பிராண்ட்ஸ் நம்மளோட இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் பார்க்குறது, வேணும்னு ஷாப் பண்ணுறது, இதெல்லாம் அங்கே நடக்கும். அது தவிர 2 நாட்களும் நம்மளுடைய பாப்புலரான சன் டிவி அல்லது நம்மளுடைய சோஷியல் மீடியா பட்டிமன்றங்கள், பேச்சரங்கங்கள், பிஸ்னஸ் கான்க்ளேவ் எல்லாமே அங்கே இருக்கும். இதுதான் இதனுடைய வெட்டிங் அண்ட் பியாண்டுங்கிற ஆக்டிவிட்டீஸ். அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம் மேம், நாங்கள் பார்த்துருக்கோம் மேம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பற்றின நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க. கல்யாண மாலை, வெட்டிங் அண்ட் தி பியாண்ட் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, எப்படி அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று அடிபட்டு போயிடும். அதனால நமக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு, நம்ம இந்த கம்பெனியில் MD CEO-வாக இருக்கோம் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த கம்பெனியில் இந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு நான் ஒர்க் பண்ணணும். இது என்னோட சொந்த கம்பெனின்னு நான் யோசிக்கவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு கம்பெனியில் பெய்டு சேலரியில் நான் ஒர்க் பண்ணால் நான் என்ன மாதிரியான பயத்தோடையும் இதோடையும் நான் ஒர்க் பண்ணுவேனோ அந்த மாதிரி நானே டார்கெட் செட் பண்ணாலும் ஐ ஷுட் சேஸ் த டார்கெட், ஐ ஷுட் அச்சீவ் த டார்கெட். இது வந்து ஒர்க்கில் கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டியது. சரி, இதில் நான் ரொம்ப நல்லா பண்ணுறேனேங்கிறதுக்காக குடும்பத்தை அப்படியே அம்மோன்லாம் விட முடியாது. அதனால் நம்ம டைமிங்கை நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். நான் எப்போதுமே நான் நினைக்கிறது வந்து நானும் ரொம்ப லேட் ரியலைசேஷன், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பெண்கள், சரி குறிப்பாக பெண்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஒன்று வந்து நம்முடைய அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்னா ஒர்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஃபேமிலியை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். ஒர்க்குக்கும் ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் இது 3மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஹெல்த் கேர் நல்லா இருந்ததுனா தான் நம்ம ஒர்க்கும் பண்ண முடியும், நம்மளுடைய ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் சிஸ்டமும் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நல்லா ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சாதான் இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்க முடியும். எல்லாமே இன்டர்லிங்க்டு. அதனால நம்ம எப்படி டயத்தை அலோகேட் பண்ணுறோம், எப்படி நம்மளுடைய குடும்பத்துக்கு அதை புரிய வைக்கிறோம், அது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து ஒரு 6 to 7 நம்மளோட ஒர்க் அவுட் டைம் இல்லை நம்மளோட ஹெல்த் கேர் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா நம்ம குடும்பத்துக்கு அதை புரிய வச்சிடணும். இதுதான் என்னோட டைம், இந்த டைத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ நம்ம அதுக்காக குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் இருக்குது, அதுங்க 6:30 கிளம்பணும்னா நான் 7 மணி ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போல்லாம் நான்லாம் என் பசங்களாம் சின்னவங்களா இருக்கும்போது தான் 8-8:30 அப்புறம் தான் மீதி வேலைகளே வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறது தான் சோ கான்செப்ட்னு சொல்லுவோம், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் கான்செப்ட் தான். அது நான் ரொம்பவே கடைபிடிப்பேன். அங்கே நீங்கள் வந்துட்டோம்னா 99% ஃபேமிலி மேட்டர்ஸை வந்து கூடுமான வரைக்கும் காலம்பரம் 9 மணிக்குள்ளே எல்லாத்தையும் பேசிட்டு, பாப்பா இதெல்லாம் இது இன்னைக்கு இதை வச்சுக்கணும், இது இன்னைக்கு அதை பண்ணணும், இன்னைக்கு இதை பண்ணணும், இதுதான் நான் பண்ண முடியும், இதை என்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்னு மைண்ட் செட் பண்ணிடுறது எல்லாரையும். அதுக்கான மெச்சூரிட்டி எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்கிட்ட தான் இருக்குது. நான் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே சொல்வேன், நீங்கள் தான் அந்த மெச்சூரிட்டியை அவங்களுக்கு டெவலப் பண்ணி வேணும். என்கிட்ட இதை எதிர்பாருங்க, என்கிட்ட இதை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணணும். 4 தடவை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் இதுவாயிடுவாங்க. இது ஒன்றும் நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக பண்ணலை, நீங்கள் பண்ணுறதே குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நம்மளுடைய ஹெல்த் கேர் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு பாரமாக இருக்க மாட்டோங்கிறதுக்காகவும் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை புரிய வச்சு, நான் இப்படி இந்த டயத்தில் நான் அவைலபிளாக இருக்கேன், இந்த டயத்தில் நான் இருக்க மாட்டேன், என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு புரிய வைக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா மூட்டைகளும் சுமந்துட்டு வருது. அந்த மூட்டையில் ஒரு 100 கிலோ வெயிட்டோடையே ஏற்கனவே உள்ளே வந்துட்டோம்னா நம்ம எதையுமே சுமக்க முடியாது, எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு தான் போகணும். அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதே சரி, எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம், இல்லைன்னா எம்ப்ளாயீஸ்ட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம்,
எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அர்த்தம் கிடையாது. எதுவும் வந்து நம்ம வந்து நம்ம தூக்கி நிறுத்தி தான் எதுவும் நடக்க போறதுங்கிறது தான் கிடையாது. அதனால இங்கேருந்து போறது இந்த ஆஃபீஸ்ல இருந்து காலில் போய் செருப்பு போட்டுக்கும் பொழுது மறந்துட்டு தான் அதை போகணும். போயிட்டு காலம்புற தான் அதை அடுத்து நினைக்கணுமே தவிர அதெல்லாம் வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டெவலப் பண்ணிட்டேன் தான். முன்னாடி அப்படிலாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் பார்த்தா ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்தால் தலைவலி வரும், ஒரு ப்ரெஷர் இருந்தால் நமக்கு வந்து பிபி ஜாஸ்தி ஆகும், இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஓவர் எ பீரியட் நாமே தான் செதுக்கிக்கணும். நமக்கு எது ஒத்து வரும், நமக்கு எது ஒத்து வராது, நமக்கு எது விலக்கி வைக்கணும், எதை வந்து நம்ம உள்ள எடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம ஸ்டாஃப்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி அவங்க நம்மள்ட்ட எந்த லெவல்ல எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையும் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப உங்களுக்கே யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் தட். அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை தவிர உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. என்னால முடிஞ்சது, என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு, நான் சேஸ் பண்ணி நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படிங்கறத நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மேம், திஸ் வாஸ் த கிரேட்டஸ்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ மேம். சீரியஸ்லி ரொம்ப கிளியராக வந்து உங்களோட உடம்ப பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அதே மாதிரி அந்த ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயமே குடும்பத்துக்காகவும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ கல்யாண மாலையில் வந்து நீங்கள் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, அடுத்து அவங்களோட குழந்தைங்களுக்குமே வந்து நீங்கள் திருமணம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்? பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்மளோட இந்த வெட்டிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40 years போகிறது. ஸோ அந்த ஈவெண்ட் கம்பெனியில் அதித்தி வெட்டிங் பிளானர்ஸ்னு பேர். அதில் வந்து நம்ம செகண்ட் ஜெனரேஷன்லாம் நிறையவே பண்ணிட்டோம். இவ்வளோதான் இல்லை, நிறைய நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இப்போ கல்யாண மாலையில் பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் ஆகுது. ஸோ நம்ம முதல்லலாம் பார்த்து பண்ணவங்க அந்த மாதிரி இருக்கிற இவங்கள்லாம் வந்து நம்மளை எங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் அங்கே பார்த்தாலும் ஆயிடுத்து, பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது, நாங்கள் 1 yearல வரப்போகிறோம், உங்கள்கிட்ட தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 1-2 வருது. ஆனால் அது இன்னொரு 2 years ஆச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 25 வயசான ஆணும் இல்லையா, இப்போல்லாம் அதுதானே நமக்கு இப்போ ஏஜ். இந்த மாதிரி 22 வயசில் கல்யாணம் பண்ணுறது இல்லை. ஸோ கல்யாண மாலையில் வந்து கலந்துண்டு அந்த பீரியடில் ஒரு 24 வருஷம் ஆகுது கல்யாண மாலையில் கலந்துட்டுனா அந்த பொண்ணுக்கு 22 வயசு இருக்கும். ஸோ 2-3 years ஆச்சுன்னா அது ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ 1-2 வர ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் இதில் தான் வந்தோம். சிப்லிங்ஸுக்கு நிறைய வருது. சிப்லிங்ஸுக்கு வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் ஆச்சு, என் பிரதருக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு, சின்ன தம்பிக்கு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது நிறைய இருக்குது மேம். இது வந்து ஒரு குடும்ப நிகழ்வாகவே, கல்யாண மாலையில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கல்யாண மாலை வீட்டு நிகழ்வாகவே வந்து அந்த ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்கீங்க மேம். நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க மேம். ஃப்ரம் உங்களோட லைஃப்பில் வந்து அந்த ஏர்லியர் ஸ்டேஜ், அந்த கனவுகளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி அப்படிங்கிறவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க, கல்யாண மாலை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இன்றைக்கி கல்யாண மாலை 25 years சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வெற்றி நடை போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு மெசேஜுமே வந்து இதை பார்த்துட்ருக்க பல பெண்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த இன்டர்வியூவில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பர்சனலாகவும் லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட இந்த நேரத்துக்கும் இந்த ஒரு அருமையான நேர்காணலுக்கும் ஐபிசி மங்கை நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி மேம். உங்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமான நன்றி. அழகாக கேள்வி கேட்டீங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவித்து வாழ வேண்டிய ஒரு அதை வந்து நாம் எந்த ஒரு சின்ன காரணத்துக்காகவும் நாம் அதுலேருந்து இழந்துடாமல் அதை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை குறிப்பாக பெண்கள் வந்து அதை உணரணும் அப்படின்னு தான் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.